இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதிலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எத்தனை சின்ன சின்ன முக்கோணங்கள் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 இருக்கு. இப்போ இதை அப்படியே இருமடங்காக மாற்றிக்கோங்க. மாற்ற என்ன வருது? 28. இப்போ இதோட ஒன்றா கூட்டினாலே போதும், நமக்கு தேவையான பதில் என்ன வரும்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான் ஆன்சர். இந்த படத்தில் 29 முக்கோணங்கள் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது, அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த சதுரத்துக்கு வெளியே இருக்கிற இந்த வடிவத்தில் மட்டும் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். 1 2, அதுக்கப்புறம் இந்த பெரிய முக்கோணம் 1 3. மொத்தமாக இந்த வடிவத்தில் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த சதுரத்தை இந்த கோடுகள் எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 6 பார்ட்டாக பிரிச்சிருக்கு. இப்போது இந்த 6ஓட 2ஆக பெருக்கிக்கலாம். பெருக்க என்ன வருது? 12. அவ்வளோதாங்க. இப்போது இந்த 12ஐயும் இந்த 3ஐயும் கூட்டினா பதில். கூட்ட என்ன வருது? 15. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கணக்கு பாருங்கள். இதுலையும் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதிலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த வடிவத்தில் மட்டும் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு பாருங்கள். இந்த வடிவத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது? 1 2, அதுக்கப்புறம் பெரிய முக்கோணம் 1 3 இருக்கா? அப்போது இந்த வடிவத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது? 3. இதே வடிவம் தானே இங்கே இருக்குது. அப்போது இதுலேயும் எத்தனை இருக்கும்? அதே 3 தானே இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க. கூட்ட என்ன வருது? 6. அடுத்தது இங்கே 1 7 8, இதை விட்டுருங்க. 9 10 11, இதையும் விட்டுறணும். ஓகேவா? கடைசியாக என்ன நம்பர் வந்திருக்கு? 11. அவ்வளோதாங்க ஆன்சர். இந்த படத்தில் 11 முக்கோணங்கள் இருக்கு. முடிஞ்சது. அடுத்தது பார்க்கலாமா? ஓகே, அடுத்த கணக்கு பாருங்க. 3ஐயும் 9ஐயும் கூட்ட 31 வருதாம். 15ம் 12ம் கூட்ட 45 வருதாம். இது சாத்தியமா? சாத்தியம் இல்லை. அப்போ இது என்ன கணக்கு? ரீசனிங். ரீசனிங்கில் இந்த கணக்குக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னே இந்த 31ம் 45ம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை. இந்த 3ஐயும் 9ஐயும் 3ஆல் ஃபஸ்ட்டு வகுத்துருக்காங்க. ஒரு மூமு 9 என்ன வருது? 1 3. இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. இதே லாஜிக்கை தான் இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 15ஐயும் 12ஐயும் 3ஆல் வகுத்துருக்காங்க. என்ன வருது? 5 5 4 12. என்ன வருது? 5 4ன்னு வருதா? இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் 3ஆல் வகுத்துருக்காங்க. இப்போ இதையும் 3ஆல் வகுத்தா போதும், நமக்கு தேவையான பதிலை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை 3ஆல் வகுக்கலாமா? 4 12 9 27. அப்போ என்ன வருது? 4 9ன்னு வருது. இதை மாற்றி எழுதுனா பதில். அவ்வளோதான் ஆன்சர்.